நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எசேக்கியேல் 18:31 பார்க்கும்போது, புது இருதயத்தும் புது ஆவியும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆம், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துட்டு சொல்லுகிறார், உங்களோட அக்கிரமங்களிலிருந்தும் துரோகத்திலிருந்து விலகி ஒரு புதிய மனிதர்களாக நீங்கள் இருங்க. அதுக்கு தேவை 2 விஷயம். ஒன்று இருதயம், உன்னோட ஆவி, அது ஆத்துமா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு யூட்டன். என்கிட்ட ஒரு நபர் இப்படியாக சொன்னார், ஐயா, நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தது எங்கள் வீட்டில் எங்களோட வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள். அதனால் பழைய வாழ்க்கைலாம் கிடையாது, புதிய வாழ்க்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற போல ஒரு வாழ்க்கை. அதான் ஒரு யூட்டன், புதிய இருதயம் புது ஆவி. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்க வேண்டும். பழைய காரியத்தையே வச்சுட்டு ஓடிட்டு இருக்காது. அதுக்கு மாறாக புதிய வாழ்க்கை, அதாவது புதிய இருதயம் புதிய ஆவி உள்ள பிள்ளைகளாக நீங்கள் வாழும்போது நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். God bless you.